நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். குட்கா கடத்திய தாவேகா நிர்வாகி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காரில் குட்கா கடத்திய தாவேகா நிர்வாகி சுர்ஜித் என்பவர் கைது. அவரிடமிருந்து 227 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்தது. தற்போது நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோசப் விஜயின் வெற்றி செல்லாது என 12 பக்க அதிர்ச்சி ரிப்போர்ட் டெல்லிக்கு பறந்தது. அறிக்கை விசாரிக்கும் தேர்தல் ஆணையம் என தகவல். மத்திய பிரதேசம் தார் மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வந்த போஷாலா கமால் மௌலா மசூதியை சரஸ்வதி கோவில் என அறிவித்த உயர்நீதிமன்றம் இங்கு முஸ்லிம்களின் தொழுகை நடத்துவதற்கான தொல்லியல் துறையின் அனுமதியை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் வேறு இடத்தில் மசூதி கட்டுவதற்கான பொருத்தமான இடத்தை ஒதுக்குமாறும் மாநில அரசிற்கு உத்தரவு. மாதந்தோறும் 3000 ரூபாய். மேற்கு வங்க மாநிலத்தில் ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் அன்னபூரணா யோஜனா திட்டம் அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவிப்பு. தமிழகத்தில் திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு நாளை மே 20 அன்று வெளியிடப்படும். கோடை விடுமுறை முடிந்து 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்தார். கேரளா முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் வி.டி. சதீஷன் அரசு பேருந்துகளில் பெண்கள் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதல் கையெழுத்து போட்டுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.